ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.4. இதில் சம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விகிதமுறு எண்களை வந்து ஏறுவரிசையும் இறங்கு வரிசையிலையும் எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பரை வந்து நம்ம ஏறு வரிசையிலையும் இறங்கு வரிசையிலையும் எழுதி காட்டணும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க நம்பரை வந்து பார்த்திங்கன்னா, பகுதியில் வந்து குறை எண்ணாக இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம மிக எண்ணாக மாற்றி எழுதணும். அது ஏற்கனவே முன்னாடி சம்மில் நம்ம பார்த்துருக்கோம். பகுதியில் வந்து குறை என்ன இருந்ததுன்னா மேலே கீழேயும் -1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மதிப்பு மாறாமல் மேலே மட்டும் மைனஸ் மேலே வந்துடும், கீழே வந்து மிக என்ன மாறிடும். ஸோ இப்போ நம்ம அதைப்படி பார்த்தோம்னா இதை வந்து ஃபஸ்ட்டு பகுதியில் இருக்க குறை எண்கள் எல்லாம் நம்ம மிக எண்ணாக மாற்றலாம். அப்படி மாற்றினீங்கன்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா -3/5 அப்படியே வந்துடும். 7/-10ங்கிறது -7/+10 ஆகிடும். இது -15/20 அப்படி இருக்கும். அடுத்து இது -14/+30 ஆகிடும். இது வந்து -8/15 ஆகிடும். இப்போது நாம் வந்து இந்த 5 நம்பரையும் வந்து எது பெருசு எது சிறுசுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து பகுதியை வந்து ஒரே மாதிரி கொண்டு வரணும். ஸோ அது பகுதியை ஒரே மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் மீசிமாக கண்டுபிடிக்கணும், மீச்சர் பொது மடங்கு கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா 30. ஸோ 430 230 வந்து 60 ஆகிடும். ஸோ அதை விட கொஞ்சம் சின்ன நம்பர் வந்து 20. ஸோ 420 20 220 40 320 வந்து 60. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 20யும் வந்து 60ல் அடங்குது, 30யும் 60ல் அடங்குது. அதே மாதிரி 15ம் வந்து பார்த்திங்கன்னா 16 வரும். 4 15s are 60 வரும், 6 10s are 60 வரும், 12 5s are 60 வரும். ஸோ இது எல்லாத்துக்குமே பொது மடங்கு வந்து என்ன வரும்னா 60 வரும். ஓகேவா? எப்போவுமே நீங்கள் மீசிமா எடுக்கும்போது இருக்கிறதுலே எது பெரிய நம்பரோ அதனுடைய டேபிளை வந்து வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது பேஸ் எல்லாத்தையுமே நம்ம 60யாக மாற்றணும். அதாவது பகுதி எல்லாத்தையும் 60 மாற்றணும்னா நாம் வந்து எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ -3/5 வந்து எடுத்துப்போம். -3/5 இதை வந்து மேலேயும் கீழேயும் 12ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 60 கிடைக்கும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா -36/60. அதே மாதிரி -7/10 எடுத்துக்கோங்க. இதை வந்து மேலேயும் கீழேயும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -42/60. அடுத்து -15/20. இதை வந்து மேலேயும் கீழேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு -45/60 வந்துடும். அடுத்து -14/30. இதை வந்து மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -28/60. அடுத்து -8/15. இதை வந்து மேலேயும் கீழேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -32/60. ஓகேவா? இப்போ நமக்கு கிடச்சிருக்கிறது எல்லாத்தினுடைய பகுதியும் வந்து ஈக்குவலாக வந்துருச்சு. அதே மாதிரி மேலே இருக்கிறது எல்லாமே குறை எண்ணாக இருக்குது. குறை எண்ணாக இருக்கும்போது இருக்கிறதுலே எது பெரிய நம்பரோ அதுதான் வந்து ரொம்ப சின்ன நம்பர்னு அர்த்தம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தோம்னா இருக்கிறதுலே சின்ன நம்பர் வந்து -28/60. இதுதான் வந்து எல்லாத்த விட பெருசுன்னு அர்த்தம். இப்போது இதை விட அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 28க்கு அடுத்து வந்து 32 -32/60. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா -36/60. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 36க்கு அப்புறம் -42/60. அடுத்து -45/60. ஓகேவா? ஸோ இப்போ -28/60க்கான நம்பர் எது? -14/30. அது வந்து இங்கே வந்து 14/-30. ஸோ 14/-30. அடுத்து வந்து
அடுத்து இருக்கிறது -32/60. இதுக்கு வந்து -8/15. அடுத்து -36/60. -36/60 வந்து -3/5. அடுத்து வந்து -42/60. அதுக்கு வந்து 7/-10. அடுத்து 45/60. அதுக்கு வந்து -15/20. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதே பெரிய நம்பர். இது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ அப்போ இது வந்து இறங்கு வரிசை. ஓகேவா? தேர்ஃபோர் இறங்கு வரிசை. அடுத்து இதுவே அப்படியே ஏறு வரிசையில் எழுதணும் அப்படின்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பரை நோக்கி எழுதணும். ஸோ அப்போ எழுதுனீங்கன்னா -15/20 less than 7/-10 less than -3/5 less than -8/15 less than 14/-30. அவ்வளோதான். ஓகே, see you next class.